Hi friends, welcome to Samayaltoday. இன்னைக்கு நாம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வீட்ல உள்ள பொருட்களை வச்சு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா எப்படி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படினு பார்க்க போறோம். இத நீங்க செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவு துருவன தேங்காயை நான் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஸ்வீட்டுக்காக நான் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்தலாம். நான் நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கப் அளவு சேர்த்திருக்கேன். இதை தண்ணி விட்டு நம்ம ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதை பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது நம்ம பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறதுனால இதை வேக வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம் இந்த ஸ்வீட்டை. அதனால நம்ம இந்த மாவு தண்ணி போல் தோசை மாவை விடவே ரொம்ப தண்ணியாக கலந்துக்கிட்டால் தான் வேகும்போது சீக்கிரமாக வெந்து வரும். அதே சமயம் ரொம்ப கெட்டியாகாமையும் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம் வாசனைக்காக. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் செவக்க வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டாச்சு. இது கூட கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா உப்பி வர வரைக்கும் நல்லா திராட்சை உப்பி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை இந்த மாவில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு தண்ணி போல் இருந்தால் தான் நல்லா ஸ்வீட் நல்லா சாஃப்ட்னஸாக வரும். ஹார்டாக நீங்கள் கெட்டியாக கலக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் வராது. இப்போது நான் 3 பவுல் எடுத்திருக்கேன். அதில் நெய்யை நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுருக்கேன். தேய்ச்சிட்டு இதை நம்ம 1/2 கப் அளவுக்கு நம்ம கலக்கின மாவு நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். 1/2 கப் அளவு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி அகலமான தட்டு வச்சு இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கிற கிண்ணத்தை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை 15 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்தாச்சு. இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். சும்மா இந்த மாதிரி கமுத்தி நீங்கள் கொஞ்சமாக தட்டினீங்கன்னாவே ஈஸியாக வந்துருங்க. நம்ம ஏற்கனவே நெய் தடவி இருக்கிறதுனால நமக்கு பவுலில் நமக்கு ஒட்டாமல் ஈஸியாக வந்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் மீண்டும் செய்ய சொல்லி கேட்பாங்கங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.